பணம் இல்லனா அறிவு எதுக்கு அதிக மதிப்பு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க இந்த கேள்வியோட ஆண்டன் செக்கோவோட ஒரு பயங்கரமான கதைக்குள்ள போகலாம். பந்தயம்ங்கிற இந்த கதை இந்த ஒரு கேள்வியை வச்சு நம்ம மனசையே புரட்டி போட போகுது. வாங்க இந்த ஆழமான கதைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஒரு பக்கம் ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் முழுக்க சுதந்திரம் கிடைக்குது. இன்னொரு பக்கம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அறிவும் அவனுக்கு கிடைக்குது. இதுல எதுக்கு அதிக மதிப்பு? யோசிச்சு பாருங்களேன். இது ஏதோ கதைக்குள்ள வர்ற கேள்வி மாதிரி தோணலாம். ஆனா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இது. இந்த ஒரு கேள்விதான் இந்த கதையோட அஸ்திவாரமே. சரி, இவ்ளோ பெரிய ஒரு கேள்வி எங்க இருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு பெரிய பார்ட்டில ஒரு சூடான விவாதத்துல இருந்துதான். வாங்க அந்த விவாதம் நடந்த இடத்துக்கே போலாம். கண்ண மூடி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய பணக்கார பேங்கரோட வீடு. அங்க பெரிய பெரிய புத்திசாலிங்கள்லாம் ஒன்னா கூடி பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மரண தண்டனைய பத்தி ஒரு விவாதம் வெடிக்குது. ஒரு சின்ன விவாதம், ஆனா அதுதான் மொத்த கதையோட போக்கையும் மாத்தப் போகுது. அந்த விவாதத்துல 2 பேர் மோதுறாங்க. ஒரு பக்கம் அந்த பேங்கர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனை கொல்ற மரண தண்டனை தான் ஆயுள் தண்டனையை விட மனிதாபிமானமானதுன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு இளம் வக்கீல். அவர் சொல்றாரு, 2மே தப்புதான், ஆனா சாவறதை விட எந்த நிலைமையிலையாவது உயிர் வாழ்றதுதான் மேலானதுன்னு வாதாடுறார். இந்த 2 பேரோட கருத்து மோதல் தான் கடைசியில ஒரு மனுஷனோட வாழ்க்கையே புரட்டி போட போற ஒரு பெரிய பந்தயமா மாறுது. சரி, வாயில ஆரம்பிச்ச இந்த சண்டை எப்படி 2 மில்லியன் ரூபாய் அளவுக்கு ஒரு பயங்கரமான பந்தயமா மாறுச்சு? வாங்க அதத்தான் இப்ப பார்க்க போறோம். அந்த பேங்கருக்கு பணத்திமிர் தலைக்கேறிடுச்சு. அந்த வக்கீல பார்த்து, என்ன பெரிய பேச்சு பேசுற, உன்னால 5 வருஷம் கூட தனிமைச் சிறையில இருக்க முடியாதுன்னு ஆணவத்துல சவால் விடுறார். அப்போ அந்த ஒரு நொடியில எடுத்த அந்த முடிவு 2 பேரோட வாழ்க்கையையும் தலைகீழா மாத்த போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. பந்தயத்தோட தொகை எவ்வளோன்னு கேட்டா அசந்துடுவீங்க. 2 மில்லியன் ரூபிள். அந்த காலத்துல இது சும்மா இல்ல, ஒரு பெரிய ராஜாவோட மொத்த சொத்துக்கும் சமம். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய பணத்துக்காக ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையே பணயம் வைக்க துணிஞ்சிருக்கான். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. பேங்கர் சொன்னது வெறும் 5 வருஷம்தான். ஆனா அந்த வக்கீல் என்ன சொன்னார் தெரியுமா? 5 வருஷம்லாம் இல்ல, நான் 15 வருஷம் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது தைரியமா இல்ல முட்டாள்தனமா? இந்த ஒரே ஒரு பதில் அந்த பந்தயத்தையே இன்னும் பல மடங்கு பயங்கரமா மாத்திருச்சு. சரி, பந்தயத்தோட நிபந்தனை என்ன? பார்க்க சிம்பிள், ஆனா ரொம்பவே கொடூரமானது. 15 வருஷம் தனிமைச் சிறை. அந்த 15 வருஷமும் யாரையும் பார்க்கக்கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது, வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்பும் இருக்கவே கூடாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கு இதை விட ஒரு பெரிய சவால் இருக்க முடியுமா? சரி, இந்த 15 வருஷத்துல அவருக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? அவர் என்ன புத்தகம் கேட்டாலும் கிடைக்கும். பியானோ மாதிரி இசைக்கருவிகள், நல்ல வைன், சிகரெட், அவர் கேட்கறது எல்லாமே உள்ளே வரும். ஆனா ஒரே ஒரு முக்கியமான நிபந்தனை, மனுஷங்களோட தொடர்பு மட்டும் ஒரு சின்ன கடிதம் கூட அறவே இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் முன்னாடி வெளியே வந்தா கூட பந்தயம் அவ்வளோதான். இப்போ அந்த அறையோட கதவு மூடப்படுது. 15 வருஷங்கள் முழுமையான தனிமை. புத்தகங்களை மட்டுமே துணையா வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் மாறுறான், அவரோட இந்த நம்பவே முடியாத பயணத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவரோட இந்த பயணம் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமானது. பாருங்க, முதல் வருஷம் கடுமையான தனிமையில தவிக்கிறாரு, பியானோ வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புத்தகங்களுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறாரு. சரித்திரம், மொழிகள், தத்துவம்னு ஆரம்பிச்சு அப்புறம் மதம், இறையியல்னு போய் கடைசி வருஷங்கள்ல அறிவியல், ஷேக்ஸ்பியர்னு மனுஷன் கண்டுபிடிச்ச அத்தனை அறிவையும் உள்ள இழுத்துக்கிறாரு. உடம்புதான் சிறையில இருக்கு, ஆனா அவரோட மனசு இந்த உலகத்தையே சுத்தி வருது. இத்தனை வருஷத்துல அறிவால அவர் ஒரு பெரிய மேதையா வளர்ந்து நிக்கிறாரு. ஆனா அவரோட உடம்பு பார்க்கவே பரிதாபமா எலும்பும் தோளுமா ஒரு நிழல் மாதிரி ஆகிட்டார். அந்த பல வருஷ தனிமையும் தூங்காம செஞ்ச அந்த தீவிரமான படிப்பும் அவரை உடல் அளவுல மொத்தமா சிதைச்சிடுச்சு. மனசு வளர்ந்துச்சு, ஆனா உடம்பு தேஞ்சு போச்சு. அப்படியே 15 வருஷம் ஓடிப்போச்சு. பந்தயம் முடியறதுக்கு இன்னும் சில மணி நேரம்தான் இருக்கு. அந்த வக்கீலுக்கு இது ஒரு பெரிய வெற்றி. ஆனா அந்த பேங்கருக்கு, அவருக்கு இது ஒரு பேரழிவு. ஆமாங்க, கதையோட உச்சக்கட்டம் இங்கதான் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த 15 வருஷத்துல அந்த பேங்கோட நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. சூதாட்டம், தவறான முதலீடுன்னு அவரோட சொத்து எல்லாம் கரைஞ்சு போச்சு. இப்போ அந்த 2 மில்லியன் ரூபாயை கொடுத்தா அவர் மொத்தமா திவாலாகி தெருவுக்கு வந்துருவாரு. தன்னோட மானத்தையும் மிச்சம் இருக்கிற பணத்தையும் காப்பாத்திக்க அவர் ஒரு பயங்கரமான முடிவெடுக்கிறார். அந்த வக்கீல கொன்னுடணும். அந்த கடைசி ராத்திரி கொலை செய்யற நோக்கத்தோட அந்த பேங்கர் மெதுவா அறைக்குள்ள நுழையிறார். அப்போ தூங்கிட்டு இருக்கிற அந்த வக்கீலோட பக்கத்திலே ஒரு கடிதம் இருக்கு. அதை எடுத்து படிக்கிறார். அதோட வரியே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அதுல என்ன எழுதிருக்குன்னா,
சுதந்திரம், வாழ்க்கை, ஆரோக்கியம், இந்த உலகத்தோட நல்ல விஷயங்கள்னு நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் மனசாட்சியோட வெறுக்கிறேன். அந்த கடிதத்துல அவர் தொடர்ந்து எழுதுறார், உங்க புத்தகங்கள் எனக்கு ஞானத்தை கொடுத்துச்சு. பல நூற்றாண்டுகளா மனுஷன் யோசிச்சது, கண்டுபிடிச்சது எல்லாமே இப்போ என் மூளைக்குள்ள ஒரே இடத்துல சுருங்கிடுச்சு. பாருங்க, அவர் தன்னை ஒரு சாதாரண மனுஷனா பார்க்கல, அதுக்கும் மேல ஒரு நிலையை அடைஞ்சிட்டதா அவர் நினைக்கிறாரு. ஆனா இங்க தான் கதையோட மிகப்பெரிய திருப்பமே இருக்கு. அவர் எழுதுறாரு, நான் உங்க புத்தகங்களையும் வெறுக்கிறேன், இந்த ஞானத்தையும் இந்த உலகத்தோட ஆசீர்வாதங்களையும் வெறுக்கிறேன். இது எல்லாமே ஒரு காணல் நீர் மாதிரி, பயனற்றது, மாயையானது, ஏமாற்றக்கூடியது. பாருங்க, அவர் பணத்தை மட்டும் நிராகரிக்கல, அவர் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த அறிவையே ஒரு மாயன்னு சொல்றாரு. இதுதான் எல்லாரையும் உழுக்குன விஷயம். கடைசியா அந்த கடிதத்துல ஒரு திகைப்பூட்டும் அறிவிப்பை வெளியிடுறார். என் வெறுப்பை நிரூபிக்க நான் பந்தயம் முடியறதுக்கு 5 மணி நேரம் முன்னாடியே இந்த இடத்த விட்டு போயிடுவேன். அதனால ஒப்பந்தத்தை நானே மீறுறேன். எனக்கு அந்த பணம் தேவையில்ல. 15 வருஷம் கஷ்டப்பட்டு ஜெரிக்க போற நேரத்துல அந்த பணத்தை அவர் முகத்துல தூக்கி ஏறிறார். இதுதான் அந்த பேங்கருக்கு அவர் கொடுத்த இறுதி பதிலடி. இதோட கதை முடிஞ்சது. ஆனா நம்ம மனசுக்குள்ள அசல் கேள்வி இப்பதான் தொடங்குது. அப்போ இந்த கதையோட ஆழமான அர்த்தம் என்ன? ஞானத்துக்கும் உலகத்துக்கும் நடந்த இந்த பெரிய போர்ல உண்மையிலே ஜெயிச்சது யாரு? அந்த கடிதத்தை படிச்சதும் பேங்கருக்கு அழுக வந்துடுது. அந்த தூங்கிட்டு இருக்கிற மனுஷனோட தலையில முத்தம் கொடுத்துட்டு அமைதியா வெளியே போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த வக்கீல் அங்க இல்ல. பந்தயம் முடிஞ்சது, ஆனா யாரும் ஜெயிக்கல. பேங்கர் பணத்தை காப்பாத்தினாலும் மனுஷனா தோத்துட்டார். வக்கீல் உலகத்தை வெறுத்துட்டார். 2 பேருமே நிரந்தரமா மாறிட்டாங்க. இந்த டேபிள பாருங்க, கதையோட மைய முரண்பாட்டை எவ்வளவு அழகா காட்டுது. ஆரம்பத்துல பேங்கர் பணக்காரர், சுதந்திரமானவர், ஆணவக்காரர். வக்கீல் ஏழை, சுதந்திரமானவர், இலட்சியவாதி. ஆனா முடிவுல பேங்கர் தார்மீகமா திவாலாகி ஏழையாகி நிக்கிறான். வக்கீல் ஆன்மீகமா சுதந்திரம் அடைஞ்சு உலகத்தையே வெறுக்கிறான். ஆரம்பிச்ச இடத்துக்கு அப்படியே நேர் எதிரா 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. இதுதான் செக்கோவோட எழுத்துல இருக்கிற ஒரு மேஜிக். அப்போ இந்த கதை மூலமா செக்கோ நமக்கு என்ன சொல்ல வர்றார்? பணத்துக்கும் பொருளாசைக்கும் பின்னாடி ஓடுறது ஒரு வெத்து வேலைதானா? இல்ல எல்லாத்தையும் துறந்து போறதும் ஒரு விதமான சிறைதானா? உண்மையான சுதந்திரம்ங்கிறது வெளியில இருந்து வரதா இல்ல நமக்குள்ள இருந்து வரதா? இந்த மாதிரி பல பெரிய ஆழமான கேள்விகளை நம்ம முன்னாடி வச்சுட்டு போறார் செக்கோ. சரி, இந்த முழு விளக்கத்தையும் நம்ம இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். பணத்தையும் உலகத்தையும் நிராகரிச்ச அந்த வக்கீல் அடைஞ்சது உச்சகட்ட ஞானமா இல்ல உச்சகட்ட அழிவா? அவர் உண்மையிலே ஜெயிச்சாரா இல்ல தோத்துட்டாரா? இந்த ஆழமான, மனசை விட்டு போகாத கேள்விக்கான பதில செக்கோ நம்ம ஒவ்வொருத்தரோட சிந்தனைக்கே விட்டுட்டு போயிட்டார்.